கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தரை அதில் ஒரு ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது, கரம் இறங்கி வந்திருக்கிறது. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது, பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது, வல்லமை இறங்கி வந்திருக்கிறது, ஆசீர்வாதம் இறங்கி வந்திருக்கிறது, கிருபை இறங்கி வந்திருக்கிறது, கரம் இறங்கி வந்திருக்கிறது. எல்லா கரத்தை உயர்த்தி நம் ஆண்டவரை உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிரசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே.
இந்த மன்னமாக சங்கீத பகுதி வாசிக்கப்போது நமக்கு லட்சுமி வந்து சங்கீத பகுதி வாசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியபடி சங்கீத பாகம் 115 சங்கீதத்தில் 115 115 எடுத்து நம்ம நின்று மாறி மாறி வாசிக்கப்போகிறோம். 115 சங்கீதம் 115 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லட்சுமி மாறி மாறி வாசிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி 115 மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்திய நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது. அவைகளை பண்ணுகிறவர்களுக்கும் அவைகளை நம்புகிறவர் யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடுமா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடுமா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுபவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியுங்கள். துதியார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. வீட்டில் பைபிள் வாசிக்கணும், இந்திய வாசிக்க, தமிழ் தானே வாசிக்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15 13 வாசிப்போம். வாசிப்போம். 13 வாசிங்க. 115 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், அதனால் பெரியவர் சிறியோர் ஆண் பிரிச்சு காமிக்கிறார். அதையில சொல்லுங்க. சிறியோர் 3 வயசு குழந்தையா? அதையில சொல்லுங்க போகலாம். பெரியவர் யார், சிறியவர் யாரு? அதையில சொல்லுங்க பார்க்கணும். கரத்தை மேல உயர்த்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர் சிறிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நகச்சம் இந்த கர்த்தருக்கு பயம் இருந்தாலுமே எங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சில குடும்பத்திலேயே ஆசீர்வாதம் இல்லைன்னா அங்கே என்ன இல்லை? கர்த்தர் பயப்படுற பயங்க இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தாரா? பயந்தாரு. ஈசாக்கு பயந்தாரா? பயந்தாரு. யாக்கோபு கர்த்தர் பயந்தாரா? பயந்தாரு. தாக்கத்தில் எல்லாம் பயந்தாரு. கர்த்தர் சொல்லுங்க. இந்த கர்த்தர் பயப்படுற பயம் உள்ள வந்துச்சாலுமே உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கருத்து மேல உயர்ச்சி. அதுல 14 வாசிகள். வானங்களே கர்த்தருடைய பூமியோ, அடுத்த வசனம், மரித்தவர்களும், அதுல மரித்தவர் மாவட்டத்தில் அனைவரும். மரித்தவர்னா இறந்து போனது. மாவட்டத்தில் என்ன அர்த்தம்னா அதையில சொல்லுங்க பார்க்கலாம். செத்த பணமா இருப்பாங்க, பாட மாட்டாங்க, ஜோமன் கைத்திட மாட்டாங்க, செத்த பணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடைப்பணமா இருப்பாங்க. இதுதான் மௌனத்தில் இருக்கிற மக்கள். அல்லேலூயா. அப்புறம் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை துதிக்கிற அனுபவம் 2 காரியம் மிக முக்கியம். கர்த்தரை பயப்படுற பயமா இருக்கணும், துதிய 2 இருந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சொல்லுங்க. சாத்தா வெள்ளம் போல வருவான், பிசாசுல
பண்ணுவான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயத்தை உண்டாக்குவான், திகிலை உண்டாக்குவான், வியாபத்தை உண்டாக்குவான். எது என்ன பண்ணாலும் நீங்க அவனை துதிக்கும் பக்கத்தை கிரியை செய்யறாரு. அல்லேலூயா. துதி ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், துதிய நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. நான் பாருங்க நைட்டு 2:30 மணிக்கு ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சேன், 4 வரைக்கும் பண்ணிட்டே இருந்தேன். அதே சொல்லுங்க, 2:30 மணிக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு 4 தான் பிரேயர் முடிச்சேன். தூங்காம ஜெபிச்ச கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போதெல்லாம் பரலோகம் திறக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வழியை திறக்கிறார். ஸ்தோத்திரம் தடைகள் உடைக்கப்படுகிறது. என்னோட வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா துதி கம்மியா இருக்குது. அதுல சொல்லுங்க பார்க்கலாம், துதி கம்மியா இருக்குது. அதுல சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு அடுப்புல போனா ஸ்தோத்திரம் வெளியே வந்தா ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 கர்த்தர் கிரியை செய்யறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் படி ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி. யோபுக்கு நியூஸ் வருது. என்ன யோபுக்கு என்ன வருது? எப்பா அது போல பிள்ளை செத்து போயிட்டாங்கப்பா. அதை கேட்ட யோபு என்ன பண்ணாரு? கர்த்தரை திட்டினாரா? கர்த்தரை சபிச்சாரா? அரசர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதுதான் சாத்த எச்சிதாவணும். அவங்க சொல்லுங்க பாக்குற, சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை செழிப்பினை பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க 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 முன்னே அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும், பிரசனம் இறங்கிட்டே இருக்கும், வல்லமை இறங்கிட்டே இருக்கும். நீ அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் நாவுகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதான் சாமி சொல்றான். அதே வசனம் வாசிக்கிறோமா? 34:1 வாசி. 34 verse 1. 34:1 வாசிங்க. 34:1 வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் all times, all months, every time எக்காலத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் தாழ்வு உயர்த்த மிகப்பெரிய காரணமா அவன் துதிக்கிற மனுஷனா இருந்தான் சங்கீதக்காரன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. போனா ஸ்தோத்திரம், வந்தா ஸ்தோத்திரம். கர்த்தரை எவ்வளவு நம்ம ஸ்தோத்திரம் துதிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையை நம்ம தோற்று போவே மாட்டோம். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம். எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நாவிக்கிற வாழ்க்கையில ஏசுல தோல்வி ஏற்படுதான். துதி கம்மியா இருக்குது. அல்லேலூயா. துதி கம்மியா இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. ஸ்தோத்திரம் பண்ணும்போது தோல்வியும் வரும், பிரச்சனையே வரும். விடாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. இப்படி ஜெயமா கர்த்தர் மாற்றார். சீக்கிரம் சபையில பாத்தீங்கன்னா அவன் ஜெபமே ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. சீக்கிரம் ஸ்தோத்திரம் பண்ணே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னா ஸ்தோத்திரம் இருக்கு, சந்தோஷமா இருக்க, என்னப்பா வழியதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. கஷ்டமா ஸ்தோத்திரம், சந்தோஷமா ஸ்தோத்திரம், வியாதியா ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் எவ்வளவு கர்த்தரை பயன்படுத்துறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செழிப்பா தான் இருப்பீங்க. வறண்டு போவே மாட்டீங்க, வெட்டப்பட்டு போவே மாட்டீங்க, துவண்டு போவே மாட்டீங்க. கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. நாங்க ஒரு முறை 83 வருஷம் 83ல ஒரு பஸ்ல போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வரோம் கிராம ஊழியத்துல. அந்த வரும் டீசல் கம்மியாயிடுச்சு வண்டியில, பஸ்ல. அல்லேலூயா. காஞ்சிபுரம் டு மாதாவுக்கு போனோம். ஆனா ஊட்டிலே இது டீசல் கம்மியாயிடுச்சு. பஸ்ஸில் கத்த ஸ்தோத்திரம். அது ஓட்ட பஸ்ஸில் கத்த நிற்கும் போகும் வரும். அன்னைக்கு டீசல் கம்மியாயிடுச்சு. அல்லேலூயா. நைட்டு 1:30 மணிக்கு இனிமேட் ஏரியில் கத்த ஸ்தோத்திரம். பெட்ரோல் டேங்க்ல எதுவுமே இல்லை. உடனே அப்படியே தம்பி ஸ்தோத்திரம் தன்னை வண்டியை ஓட்டுறேன். ஓட்ட டிரைவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மனுஷன் கத்த அங்கே பண்ண ஸ்தோத்திரம் மாதம் வரைக்கும் வண்டி ஸ்டாப்பாகவே இல்லை. அல்லேலூயா. வண்டியில் டீசல் கம்மி, ஒன்றுமே இல்லை. கத்த சூத்திரம். நான் ஒரு பக்கம் உட்காந்து சோத்திரம்பா சோத்திரம்பா பஸ் போனோம்னு சோத்திரம் பண்ணிட்டே வந்தோம். அவ்வளோ மெரிக்கிறார் கத்த சார். 50 கிலோ போகணும் பஸ், அப்பதான் போகும். கத்த சூத்திரம் மெரிக்கிறார் கத்த சூத்திரம். பஸ் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டம். 50 பேரோட தள்ளி முடிய பெரிய பஸ் வேறு, அந்த காலத்து பஸ். கத்த ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுமாதிரி டவுன் பஸ் சொல்லுவாங்க கத்த. அப்புறம் பார்த்தா பஸ்
நம்ம இறங்கி ஆவிக்கிற வாழ்க்கையில ஸ்தோத்திரங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கு. எத்தனை கஷ்டம் ஸ்தோத்திரம் பண்ண பெரிய வெற்றியை பார்ப்பீங்க, பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க, பெரிய அறுவடையை பார்ப்பீங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, பெரிய மேன்மையை பார்ப்பீங்க. சுவாசிகரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துற வாழ்க்கையில மகிமை இறங்கிச்சே இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய சாட்சி இது. பஸ்ல டீசலே இல்ல, சென்னை வந்தா 75 கிலோமீட்டர். அல்லேலூயா. கஸ்டமருக்கு கிராஸ் பண்றா, ரோட்ல கிடையாது, வெறும் மண் தர கத்த சுத்துறோம். பஸ் ஸ்டார்ட் ஆகல, கவர்மெண்ட் தவறாங்க, தள்ளில வண்டி இப்ப பிக்கப் ஆயிடுச்சு. அங்க பிக்கப் ஆனது அது என்ன பண்ணல, பஸ் நிற்கவே இல்லை, டிசில இல்லை. கத்த பெரிய சாட்சி. அதையே சொல்லுங்க கத்த செய்வாங்க. வாழ்க்கை எத்தனை தடவை ஸ்தோத்திரம் பண்ண முதலாம் பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தோற்று போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சாட்சி ஆண்டு வாழ்ந்து காட்டுவீங்க. கத்தை பயப்படுத்தி கொண்டு வருவோம். கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்திரம், எக்காலத்துல அதிலே சொல்லுங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இல்லை, எப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்போது மகிழ்ச்சி உண்டாகும். நான் நேற்று 2 ரவுண்ட் ஸ்தோத்திரத்தை ஆடிதான் முடிச்சேன். 2 ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமா சரியான ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுப்பாரா? சத்தமா சொல்லுங்க. அது பண்ண ஸ்தோத்திரம் பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. வாழ்க்கையில எங்கேயும் தோற்று போக மாட்டீங்க. என்ன கஷ்டம் வந்தா கத்து தலைக்கிட மாட்டீங்க. சரிப்படுத்துவாரா இல்லையா? ஒளிப்படுத்தாரா இல்லையா? செய்து முடிச்சுவாரு. ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ஆயிடுச்சுப்பா? சோத்திரம் பண்ணோம், கர்த்தர் கிரியை செய்வார். கேஸ் இல்ல வீட்டுல ஆஃப் ஆயிடும், சோத்திரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, கேஸ் ஆன் ஆயிடும். கர்த்தர் கிரியை செய்வாரா? விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வெற்றி பெற இயேசுவை விசுவாசிக்கிறேன். அசைக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, ஜெயமானி வாழ போறீங்க. செய்து முடிப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய தாமே சொல்லுவோமா? ஆமென். செய்வாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம். வல்லமை பெற்றுக்கொள்வோம். பார்க்க மாட்டான். சொல்லுங்க போக மாட்டான். துதிக்க அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கு. அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கு. அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கு. பாட பாட அபிஷேகம் சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை வரட்டும், தோற்று போக மாட்டோம். எதை பயன்படுத்துவது? ஸ்தோத்திரத்தை பயன்படுத்தும். பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம் வரட்டும், முக்கிய போட்டு 40 ஸ்தோத்திரம் போட்டு பாருங்க, தப்பு வழி தெரிஞ்சுவாங்க. ஆச்சரியப்படுவீங்க. எப்படி ஆச்சு கத்த செய்யல சொல்லுங்க போவா. மனுஷன் தலை புரிஞ்சு போக மாட்டான், வெட்கப்பட்டு போக மாட்டான். கத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். யோசிக்கலாம். வேலைக்கு போய் சொல்றேன், சோத்திரம் மனுஷன் சோத்திரம். அல்லேலூயா. வண்டியோட சோத்திரம் பண்ணி எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றியோ வாழ்க்கை ஜெயித்து பெற்றுக்கொண்டே வருவாங்க. அல்லேலூயா. பெரிய செய்வாரா? கொரோனாவில் பார்த்தா தூள் வருவோம், அது போலீஸ் நிற்கும். அப்பா சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. என்ன பிடிச்சி கேஸ் போடுறாங்க, வெளியே போகல. கத்த சொல்றேன் சோத்திரம் பண்ண தூள் போனா அங்க நிற்பா போலீஸ் கேரியர் போட்டு கத்த சோத்திரம் போன ஆண்டவரு ஜெபிக்கிற ஆண்டவரு சொல்லிட்டே இருப்ப டக்கு திரும்ப நாம போயிருப்ப கத்த சோதனை பண்ண திருப்பி வச்சிருக்கு. அல்லேலூயா. மாற்றி வச்சிருக்காரு. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் பண்ண சார். ஓ நீ கிறிஸ்தவ பாஸ்டரா? சரி போ பண்ணிட்டா. அல்லேலூயா. கேஸ் போட்டு கத்த சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்னா சோத்திரம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஜெயம் கிடைக்கும். சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. கஷ்டம் வருதா சோத்து போட்டு பாருங்க, நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்க முடியல? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. கத்த ஜெயத்தை கொடுப்பார். வாழ்க்கையில ஜெயம், உழைக்கிற ஜெயம், குடும்பத்துல ஜெயம், படிப்புல ஜெயம், ஜெயம் படிச்சே இருக்கும். நீங்க சொல்லுங்க பாருங்க. போடு உயர்த்தி. நான் போன மாசம் மேரேஜ் போயிருந்தேன். போன மாசம் மேரேஜ். ஐயா
கூட்டம் ஏறியா பயங்கரமா கத்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்ம ஏப்ரல் 6ஆம் தேதி ஓபித்திருக்காக கத்தர் சொல்லுவோம். 8 சொல்றாரு ஓபித் ஐயா கூட்டம் ஏறியா பயங்கரமா 6ஆம் தேதி போயிருக்கு கூட்டம் கோயில கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முன்னேறியா நீ கவலைப்படாத, சாப்பாடு மீண்டும் கவலைப்படாத. சாப்பாடு இல்லையா பயமா இருக்கியா அசிங்கமாடையா சுத்தக்காரெல்லாம் வராங்க கத்தர் சொல்றாங்க. ஊருக்கு வந்துங்கிறாங்கய்யா எத்தனை பேர் வரட்டும், எத்தனை 1000 பேர் வரட்டும் கத்தர் முடிச்சு. அலையா அலையோ சொல்லுங்க. அப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டா ஐயா மீன் பிடிச்சா கத்தர் சொல்லுவாங்க. சாப்பிட்டுனாச்சு மொத்த பட்டாதான் இங்கே இறங்கிடுச்சாங்க. மொத்த பட்டாதான் இங்கே இறங்கிடுச்சுங்க. மண்டபத்தில் கத்தர் ஸ்தோத்திரம் சென்னையில் ஃபுல்லாக இங்கே இறங்கிடுச்சு. அத்தனை பேர் சாப்பிட மீன் போச்சு. அலையிலையா அது என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ண சாப்பிட சாப்பிடும். அலையில சொல்லுங்க. அதுவும் சாப்பிட மாட்டான். எத்தனை வருஷம் செஞ்சுருங்க ஐயா சொல்லுங்க. பெரிய செய்வாரா நேற்று மாறி போவே இல்லை. உனக்கு ஜெயம் கிடைக்கும். பெரிய சாட்சி எத்தனை சுவாசிக்கிறீங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு பெரிய சாட்சி. அற்புதம் தான். மாறாவில் அற்புதம், யுத்தத்தில் அற்புதம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போன அற்புதம் நடக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய செய்யறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பைபிள் உண்மைதான் நம்புறீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்க? தோல்வி ஏற்பட்டிருக்க பைபிள்ல இல்ல வெற்றிதான். அல்லேலூயா. யோசபாத் நிற்கிறார். ஒரு பெரிய கூட வருது யுத்தம் பண்றதுக்கு. யோசபாத் என்ன பண்ணாரு? அப்படியே பட்டைக்கு சொன்னாரா? என்ன பண்ணுங்க? துதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போர் துதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ண பொறுத்தெல்லாம் உண்டாக்க அங்க எரியோட பாருங்க. எரிக்கு போட்ட ஒளி போச்சா இல்லையா? என்ன பண்ண எரி போட்டேன் இந்த ஜெஸ்டி மிஷின் அவன் செடிக்கிட்டேங்க. என்ன பண்ண 7 நாள் சோத்திரம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணி வா ஒருத்தர் கீழே வந்து போச்சு. பெரிய கோட்டை எரிக்க முடியாது. கத்தரை சொல்ற பெரிய கோட்டை அப்பேற்பட்ட கோட்டை சோத்திரம் எப்படி வைக்காது. அலையா கத்தரை துதிக்க அற்புதம் பைபிள்ல நடக்குமா? உங்களுக்கு கடைக்கு மாறுமா? கோட்டைகள் உடையுமா? மூட்டை உடையுமா? நிச்சயம் உடையும். கத்த செய்ய வல்லவரா இருக்கிறாரு. மனிதன் மாறுற இயேசு நாமத்தில் கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணாங்க. கோட்டை எரிக்கோட்டை விழுந்து போச்சு. ஸ்தோத்திரம் பண்ணாங்க. வெற்றியை பெற்றார். அதே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ண விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஸ்தோத்திரம் பண்ண வானம் திறக்கப்பட்டது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போதெல்லாம் வானம் திறக்கப்படுகிறது. தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வர அற்புதத்தை பெற்றுக்கொள்றீங்க. நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா சொல்றேன். உள்ளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண அதான் சொல்றேன். ஆத்மா கர்த்தரை என்னோட பரிசுநாமத்தை என் ஆத்மா கர்த்தரை அப்ப ஸ்தோத்திரம் ஆத்மா நல்லா இருக்கு சொல்லுங்க பாருங்க. ஸ்தோத்திரம் மனக்கவலையில வெளியே போயிடும். பெரிய சமாதானம் உண்டாடும். ஒரு மகிழ்ச்சி உண்டாடும். சந்தோஷம் கர்த்தர் பெரிய சேவை நம்மள மாற்ற கை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. போறாங்க நமக்கு என்ன வேலை சொல்லுங்க. இதை பண்ண போறீங்க நான் பள்ளம் போகிறாங்க. ஆயத்தப்படுத்தி சாவ விஷயம் இல்லை. பள்ளம் போதான் கேட்குறேன். சாவ மாட்டேன் பள்ளம் போட்டான். என்ன வேலை பல்லவத்தில் துதிக்கிறவர் தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. அந்த ஸ்பாட் விடுதலை கிடைச்சிடும். உயர்ச்சி எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் விஜயனுக்கு ஜோமத்து போறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் செபிக்க போறோம். எல்லாம் செபிக்க ஸ்தோத்திரம் எல்லாம் செபிக்க போறோம். 2 நிமிஷம்